வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கான வீடியோல எந்த டாபிக் சம்மந்தமா பார்க்க போறோம்னா, நெறைய நண்பர்கள் கேட்டது, நெறைய மாணவர்கள் கேட்டது, மெஜாரிட்டி பெரும்பான்மைன்னு சொல்றாங்களே, சிம்பிள் மெஜாரிட்டி, இப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இந்த மாரி நெறைய டைப் இருக்கு. இந்த மாரி பெரும்பான்மை கிடைக்கலைன்னு சொல்றாங்களே, ஆ அதான் வின் பண்ணிட்டார்ல, அதிகமான ஓட்டு வாங்கிட்டார்ல. ஆ ஏன் ஏதோ மெஜாரிட்டி கிடைக்கலன்னு அந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்ப தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழக சார்பாக நெறைய கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப மெஜாரிட்டி இல்லையே, அதான் அதிகமான சீட்டு வின் பண்ணியிருக்காங்களா, ஆட்சி அமைக்க சொல்லலாம்ல? அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப இது சம்பந்தமா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? தெரியாதவங்க கவனிங்க. புதுசா பார்க்கக்கூடிய மாணவர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ரைட். இந்த மெஜாரிட்டி பொறுத்தளவுல என்னென்ன டைப் இருக்குன்னா, 1 சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. 1 சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை. சரியா? 2வது அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி. முழு பெரும்பான்மை. அப்சல்யூட் மெஜாரிட்டினா முழு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. 3வது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. பயனுள்ள பெரும்பான்மை. பயனுள்ள பயனுள்ள பெரும்பான்மை. பயனுள்ள பயனுள்ள பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிறப்பு பெரும்பான்மை. சிறப்பு பெரும்பான்மை. இதுல நெறைய சப் கிளாஸ்லாம் இருக்கு. சரியா? இப்ப மெஜாரிட்டி அந்த மாரி பிரிக்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதா பிரிக்கிறாங்க. இப்ப இதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. நான் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அந்த கவுண்ட்ட வச்சு நான் சொல்லித் தரேன். சரியா? சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்களா தமிழ்ல? சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. 50% 50% plus 1 vote. 50% plus 1 vote. அதாவது இந்த ஓட்டு வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் சொல்லுவாங்க. அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்களில் 50%த்திற்கும் அதிகமானோர். அதுதான் 50% plus 1 ஓட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது யார் யாருன்னா அவைக்கு தமிழ்ல அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்களில் அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்களில் 50%த்திற்கும் அதிகமான ஒப்புதல். சரிங்களா? எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ளப்படுறது? இப்ப தமிழ்நாடுக்கு நான் சொல்றேன். 234 இருக்குல்லப்பா. 234 தானே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ். இப்ப 234 பேர்ல 200 பேர் தான் பிரசன்ட் ஆகுறாங்க. அதான் பிரசன்ட். சரிங்களா? பிரசன்ட் அண்ட் வோட்டிங் சொல்லியிருக்கேன். 234ல 200 பேர் தான் பிரசன்ட் ஆகுறாங்க. 200 பேர் பிரசன்ட் ஆயிட்டு, இப்ப அடுத்து வாக்கெடுப்பு நடத்துனாங்க. வோட்டிங்ஸ் நடத்தும் பொழுது, இதுல இருக்கக்கூடிய ஒரு 20 பேரு வெளியில போயிறாங்க. அவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணிறாங்க. அப்ப பிரசன்ட் ஆனது 200 பேரு, வெளியில போனது 20 பேரு, மீதி உள்ள இருக்கிறவங்க எத்தனை பேரு? 180 பேர். அந்த 180 பேர் தான் ஓட்டு போட முடியும். 180 பேர் தான் ஓட்டு போட முடியும். இந்த 180 பேர் தான் பிரசன்ட் ஆயி ஓட்டு போடுறவங்க.
அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்கள் 150 பேர் தான். அவைக்கு வருகை புரிந்தவர்கள் 200 பேர். 20 பேர் தான் வாக்களிக்காம போயிட்டாங்கல்ல. அப்ப அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்கள் 180ல 50% எபோவ். அப்ப இதுல 50% எத்தனை? 90. 90க்கு மேல என்ன? 91. 91 பேர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் மெஜாரிட்டி. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? 50% பிளஸ் 1 பெர்சன்ட் அண்ட் ஓட்டிங் சொல்லக்கூடியதை மறந்துடாதீங்க. பெர்சன்ட் அண்ட் ஓட்டிங் சொல்லக்கூடியதை மறந்துடாதீங்க. அடுத்து செகண்ட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி முழுமையான பெரும்பான்மை, முழு பெரும்பான்மை. முழு பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க? அப்சல்யூட் மெஜாரிட்டினா கவனிங்க, இதேதான் சரியா? 50% பிளஸ் 1 50% பிளஸ் 1 டோட்டல் மெம்பர்ஸ். இதுதான் அந்த அவைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்லனா இருக்கணும். சரியா? ஃப்ளோர் டெஸ்ட்ல வெளியில போயிட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஃப்ளோர் டெஸ்ட்ல இது இருக்கணும். 50% ஒன்று. ஆனால் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்ப்பாங்க. டோட்டல் மெம்பர்ஸ். இப்போ ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 233 தான். அது கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 50% பிளஸ் 1 இருக்கு. கவனிங்க, அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்கள். இப்ப தமிழ்நாட்டில் வந்து 108 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க தாவேகா. ஒருவேளை அன்னைக்கு அவைக்கு வந்து 150 பேர் தான் போயிருக்காங்க. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற நேரத்தில் 150 பேர் தான் போயிருக்காங்கன்னா 76 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாலே சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகே, ஆனால் மீதி ஆள் போகாமல் இருக்கணும், இல்லை போனாலும் வெளிநடப்பு பண்ணிடணும். சரிங்களா? இப்போ அது சிம்பிள் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டியை பொறுத்தளவில் 50% பிளஸ் 1 டோட்டல் மெம்பர்ஸுக்கு சொல்றேன். சரிங்களா? டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை? 234 இருக்கா? 234ல 118 தான் இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி. இதுல வந்து அவைக்கு எத்தனை பேர் வர்றாங்க, அவைக்கு எத்தனை பேர் வந்துட்டு ஓட்டு போடாம போறாங்க, அதை நான் கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க. மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை? 234. 234ல பாதி எத்தனை? 117. 117 பிளஸ் 1 118. அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறேங்க. சிம்பிள் மெஜாரிட்டினா எத்தனை உறுப்பினர் இருந்தாலும் உள்ள எத்தனை உறுப்பினர் என்ட்ராகிறாங்க, சட்டப்பேரவைக்குள்ள எத்தனை உறுப்பினர்கள் என்ட்ராகிறாங்க, என்ட்ரானதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வெளிநடப்பு பண்றாங்க, அவங்கள குறைச்சிட்டு எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்களோ அதான் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். பிரசன்ட் ஆகி ஓட்டு போடுறவங்க அதுல மெஜாரிட்டி பார்ப்பாங்க 50% பிளஸ் 1. இல்ல எத்தனை பேர் வர்றோம் போறோம், அதெல்லாம் வர்றவங்க போறவங்க ஓட்டு போடுறவங்க அதெல்லாம் எதுவுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இறந்து போனவங்க எதுவுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. மொத்தம் எத்தனை? தமிழ்நாடா 234 எம்எல்ஏ. இப்போ 234ல 50% பிளஸ் 1 பாக்குறாங்கன்னா அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து மூன்றாவது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. பயனுள்ள பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. பயனுள்ள பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. அப்ப இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி, அடுத்து அப்சல்யூட் மெஜாரிட்டி பார்த்தோம்ல, அது ரெண்டுக்கும் இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கு என்ன வித்தியாசம் சொல்ற பாருங்க. 50% பிளஸ் 1 பாக்குறாங்க. இதுவும் 50% பிளஸ் 1 தான். ஆனா டோட்டல் மெம்பர்ஸ்ல இருந்து யாருன்னா இறந்து போயிருந்தா, டெத் ஆயிருந்தா அவங்கள மைனஸ் பண்ணிடுவாங்க. யாருன்னா ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு வேலை 234 தமிழ்நாட்டில் டோட்டல் மெம்பர்ஸ் ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்கப்பா. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்ப 234ல 3 கழிச்சிருவாங்க. 231. 231ல 1 கழிச்சிருவாங்க. 230 வருதா? இந்த 230ல 50% பிளஸ் 1 பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கிறோம். நான் 3 வித்தியாசம் என்ன சொல்றேன்? சிம்பிள் மெஜாரிட்டினா மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்துருப்பாங்க, அவைக்கு எத்தனை பேர் வர்றாங்க, அவைக்கு வருகை புரிந்து வெளிநடப்பு பண்ணாம எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க, அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்களில் 50% பிளஸ் 1 பார்த்தாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டினா அவைக்கு வர்றது போறது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. மொத்த உறுப்பினர்கள் 234 இருக்கா, அதுல வந்து 50% எபோவ் பார்ப்பாங்க. அது அப்சல்யூட் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன? யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா, ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இந்த இறந்து போறவங்களையும் ரிசைன் பண்ணவங்களையும் கழிச்சிட்டு மீதி மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இதுதான் இப்போ 230 3 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டாங்க, மீதி எத்தனை? 230 பேர் இருக்காங்களா, இந்த 230 தான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? அந்த 230ல மெஜாரிட்டி பார்க்குறாங்கன்னா அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. மூணையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதுலயே நிறைய இருக்கு. சரிங்களா? அதாவது மேல இருக்கக்கூடிய சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதுலயே இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல அதெல்லாம் நான் நிறைய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் எதுக்கு தேவைப்படும், இது எதுக்கு தேவைப்படும், மூன்றாவது எதுக்கு தேவைப்படும், அந்த வர நான் வரக்கூடிய நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை பத்தி என்ன பேசிக்கா தெரிஞ்சுக்கிறேன். ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்தளவுல இதுல நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அதாவது 1 2/3 மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி. அடுத்து செகண்ட் 2/3 மெஜாரிட்டி பிளஸ் 50% ratified by the states. 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் சொல்லுவாங்க. 50க்கும் 50% நம்ம இருக்கிறது 38 28 தானே. இப்ப 50% இந்த இடத்துல 50ன்னு போடக்கூடாது, 50%. அப்ப 14. சரியா? அப்ப இது ஒரு டைப் ஆஃப் மெஜாரிட்டி. சரியா? இப்ப ஜிஎஸ்டி இப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மூன்றாவது ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 அடிப்படையில். ஓகேவா? இப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்கு வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்கு வேணும் அப்படின்னா, இப்ப கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பண்றாங்கல்ல, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரையில ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வேணும். சரிங்களா? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரையில ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வேணும். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பத்தி ஆர்டிகல் 368ல சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி எதுல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் 368ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது 3 டைப் ஆஃப் இருக்கு. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு பெரும்பான்மை. இப்ப ஒரு அவையில, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னா 156 வரும். சரியா? இப்ப ஒரு அவையில 234 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தமிழ்நாட்டுல 234, இதுல 2/3 பாத்தீங்கன்னா 156, 78 78 78 பிரிக்கலாம் 3. அப்ப 156 156 இருக்குல்லப்பா, 156 பேருடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது வந்து சிறப்பு பெரும்பான்மையால் அந்த மசோதா நிறைவேற்றப்படுகிறது. அது எதுக்கு 156 நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒருவேளை இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்சி 156 சீட்டுக்கு மேல வின் பண்ணிருக்கு, இல்ல ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு 156க்கு மேல வருது. புரிஞ்சுக்கிறோம். ஒரு கட்சி தனியா வின் பண்ணி 156க்கு மேல வந்தாலும் சரி, இல்ல இன்னொரு அரசியல் கட்சியோட கூட்டணி வச்சு 156க்கு மேல வந்தாலும் சரி, இது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டாலும் சரி, இப்ப 156 வந்தா அந்த மாநிலத்துல ஏதாவது நடக்குமா? நடக்கும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டு வரதுன்னா ரொம்ப முக்கியம். ஒருவேளை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்ட மேலவை, சட்டமன்ற மேலவை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை 1986ல எடுத்துட்டாங்க, 1861ல கொண்டு வந்தாங்க. இப்போ ஒருவேளை மறுபடியும் 2026க்கு அப்புறம் சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வரணும். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 169, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 169, ஆர்டிகல் 169ல சொல்லியிருப்பாங்க, ஒரு மாநிலத்துல சட்டமன்ற மேலவை கொண்டு வரணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் இது இறுதி அதிகாரம் இருக்கு. பாராளுமன்றத்துக்கு இறுதி அதிகாரம் இருந்தாலும் எந்த மாநிலத்துல கொண்டு வரணுமோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில 3/2 பங்கு பெரும்பான்மையில தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்ப தமிழ்நாட்டுல 125 இருக்கு, 130 இருக்குன்னா அவங்க தீர்மானம் நிறைவேற்றம் செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா சட்டமன்ற மேலவை உருவாக்க முடியாது. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டுல 156க்கு மேல 160 பேர் சப்போர்ட் இருக்கு, அதான் 160 பேர் ஒப்புதல் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு தான் 2/3 மெஜாரிட்டி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு 160 பேர் சப்போர்ட்ல தமிழ்நாட்டுல நாங்க சட்டமன்ற மேலவை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற கீழவை, தற்போது இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல, அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. இங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி அங்கே பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. பாராளுமன்றம் சிம்பிள் மெஜாரிட்டியில அதை ஏத்துக்கிட்டாங்கனாலே, சிம்பிள் மெஜாரிட்டி நமக்கு நடத்திட்டே சிம்பிள் மெஜாரிட்டியில ஏத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாநிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாயிரும்.
சரியா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எழுதிருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாயிரும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாயிரும். சரியா? புரிஞ்சுக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டியில கொண்டு வந்து ரெசல்யூஷன் அதை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. பாராளுமன்றத்தில் அதை சிம்பிள் மெஜாரிட்டியில ஏத்துக்கிட்டாலே அந்த மாநிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற மேலவை உருவாக்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1986 அபாலிஷ் பண்ணாங்க. 2026 ஒருவேளை கொண்டு வரணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அடுத்து செகண்ட் 2/3 மெஜாரிட்டி பிளஸ் 50% ரேட்டிஃபைடு பை த ஸ்டேட்ஸ் இது பாராளுமன்றத்தில் கொண்டு வருது. இப்போ பாராளுமன்றத்தில் ஜிஎஸ்டி 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க. 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2/3 மெஜாரிட்டின்னு வச்சுக்கிறீங்களே. இப்போ ஜிஎஸ்டியா மாநிலத்துடைய கூட்டாட்சி பாதிக்கப்படுது, ஸ்டேட் ஃபெடரலிசம் பாதிக்கப்படக்கூடிய பட்சத்தில் இப்ப 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா மட்டும் சட்ட திருத்தம் செய்யக்கூடாது. சரியா? ஸ்டேட்டுடைய கூட்டாட்சி, ஸ்டேட் ஃபெடரலிசம் பாதிக்கக்கூடிய பட்சத்துல 2/3 மெஜாரிட்டியில லோக்சபா, ராஜ்யசபால பில் பாஸ் ஆயிரணும். இந்த 2/3 மெஜாரிட்டியில லோக்சபா அண்ட் ராஜ்யசபால பில் பாஸ் ஆயிரும். ஓகே, இங்க நான் என்ன போட்டிருக்கேன், 50% ரேட்டிஃபைடு பை த ஸ்டேட்ஸ்னா இந்த ஒப்புதல் கிடைச்சிருக்குல்ல லோக்சபா, ராஜ்யசபால வந்து சிறப்பு பெரும்பான்மையில மசோதா கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 50%க்கும் அதிகமான மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும். ஒரு 15-16 ஸ்டேட் ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன். அப்பதான் அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவானது பிரசிடென்ட்டுக்கு போய் சட்டமாக மாறும். அவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சட்டமாக மாறும். இது ஜிஎஸ்டி இந்த மாதிரிதான் 101ல கொண்டு 101வது அரசியல் சட்ட திருத்தம் இப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மூன்றாவது என்ன, ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 பொறுத்தவரை இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய செயல்முறை, பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் பண்றாங்க சார். இதுவும் 2/3 மெஜாரிட்டி தான் சார். மூணுமே பாருங்க 2/3 மெஜாரிட்டி தான் சார் இதுவும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டு இது ரெண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 2/3 மெஜாரிட்டி சொன்னல, இந்த 2/3 மெஜாரிட்டி பாருங்க, ஒரே ஸ்லைடுல நான் நிறைய எழுதி போட்டிருக்கேன். நான் சொல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். கரெக்டா இருக்கு சரிங்களா? ஒரே இப்ப 2/3 மெஜாரிட்டி, இங்கேயும் 2/3 மெஜாரிட்டி, இதுவும் 2/3 மெஜாரிட்டி தான். 3/2 பங்கு பெரும்பான்மை தான். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள், இந்த 2/3 மெஜாரிட்டினா அவைக்கு எத்தனை பேர், 234 பேருமே போயிருக்காங்களா? 234 பேர்ல 234 பேருமே ஓட்டு போட்டிருக்காங்களா? அதுல 2/3 மெஜாரிட்டி பார்ப்பாங்க. 234 பேர்ல 200 பேர் போயிருக்காங்களா? 200 பேர் போனதுல 2/3 மெஜாரிட்டி பார்ப்பாங்க. இருந்தாலும் கவனிக்க சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்டும் செகண்ட் எழுதிருக்கல, ஃபர்ஸ்டும் செகண்டும் 2/3 மெஜாரிட்டி எழுதிருக்காங்க. 2/3 மெஜாரிட்டி எழுதிருக்கலப்பா. ஃபர்ஸ்டும் செகண்டும் 2/3 மெஜாரிட்டி எழுதிருக்கல. ரைட்டு, கவனிங்க. இதுல பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல 2/3 இருக்கணும். அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்கள் 2/3 இருக்கணும். பிளஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது சார் அப்சல்யூட் மெஜாரிட்டி, இப்போ என்ன சார் அப்சல்யூட் மெஜாரிட்டி? நம்ம பார்த்தோம் 234 இருக்கு, 234 இருக்கு அப்படின்னா 156 கிடையாது, 118. இது 156. கவனி. இப்போ 234 பேருமே உள்ள போயிட்டாங்க. 234 பேருமே, நான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கு சொல்றேன், 234 பேருமே உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 234 பேர்ல 2/3 மெஜாரிட்டி 156 பார்ப்பாங்க. பிளஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி 118 வந்துடும். பிளஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி எவ்வளவு வந்துடும்? 118 வந்துடும். அடுத்து இன்னொன்னு, இப்போ லோக்சபா எடுத்துக்கிறேங்க. லோக்சபால 543 பேர் இருக்காங்கல்ல, இந்த 543 பேர்ல 500 பேர் தான் போறாங்கப்பா உள்ள. 500 பேர் தான் உள்ள போறாங்க. 500 பேர் உள்ள போயிட்டு 400 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. 400 பேர் தான் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த 400 பேர் ஓட்டு போடுறாங்கல்ல, இந்த 400ல 2/3 மெஜாரிட்டி பார்ப்பாங்க. 400ல என்ன பார்ப்பாங்க? 2/3 மெஜாரிட்டி பார்ப்பாங்க. சார் அந்த 400ல 2/3 மெஜாரிட்டி பார்ப்பாங்க. ஓகே. 400ல 3/2 பார்ப்பாங்க. ஓகே. அது இல்லாம வேற என்ன பார்ப்பாங்க? அப்சல்யூட் மெஜாரிட்டி சேர்த்தாப்புல பார்ப்பாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி எவ்வளவு வரணும்? 543ல பாதி 272, அதே மாதிரி 272 வரணும். புரிஞ்சுக்கணும். 272 வரணும். அப்ப 400க்கு 2/3 பார்த்தா 272 தாண்டி இருக்கணும்.
சரியா? சும்மா 300 பேர் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவைக்கு வந்து 300 பேர் தான் போயிருக்காங்க. 300ல 2/3 மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 200 தான் வரும். அப்ப அந்த 200 இது சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அவைக்கு 300 பேர் தான் போயிருக்காங்க ஒருவேள. 300 பேருமே ஓட்டு போட்டாங்க. இல்ல 543 பேர் போயிருக்காங்க. அதுல 243 பேர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. 300 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 300 பேர் ஓட்டு போட்டதுல 200 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 300 பேர் ஓட்டு போட்டதுல 200 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப 2/3ல இது வந்து பிரசன்ட் வோட்டிங்ல இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அடுத்து பிளஸ் எதுவும் வாங்கியிருக்கணும். அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்கியிருக்கணும். அப்சல்யூட் மெஜாரிட்டி என்ன சொன்னேன்? அவையில இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில 50% எபோவ் வாங்கியிருக்கணும். அவையில இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை? 543. 543ல 50% எபோவ் எவ்வளவு? 272. அப்ப 200 சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. 272 சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப அந்த மசோதா செல்லுபடி ஆகாது. அந்த மசோதா நிறைவேற்றப்பட மாட்டாது. அப்ப 272க்கு மேல இருக்கணும். கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிறங்க. 272க்கு மேல இருக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வாங்குறது. அப்ப 500 பேரு 543 பேர்ல 450 பேரு, 470 பேரு, 500 பேரா இருந்தாலும் 272க்கு மேல இருக்கணும். அதனால தான் நான் இவ்வளவு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் 2க்கும். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் அப்படி பார்ப்பாங்க. சார் ஆனா அந்த பிரசிடென்ட் இம்பீச்மென்ட்க்கு அப்படி கிடையாது. தேர்டுக்கு அப்படி கிடையாது. சரிங்களா? ஆர்டிகல் 61 அடிப்படையில பிரசிடென்ட் இம்பீச்மென்ட் பண்றாங்கல்ல, அதுல அப்படி கிடையாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் தெம் சொல்லுவாங்க. ஓகே 2/3 சரிங்களா? 2/3 மெஜாரிட்டி ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் உள்ள வர்றாங்க போறாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது. 500 பேர் வர்றாங்களா, 400 பேர் வர்றாங்களா, 300 பேர் வர்றாங்களா அது கணக்கு கிடையாது. 543 பேர் இப்ப இருக்காங்கன்னா இந்த 543ல 2/3 பார்ப்பாங்க. புரியுதா? லோக்சபால 543 பேர் இருக்காங்கன்னா அந்த 543ல 2/3 பார்ப்பாங்க. ராஜ்யசபால 245 இருக்காங்கன்னா 245ல 2/3 பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கணும். ராஜ்யசபால இப்ப ராஜ்யசபால 238 பிளஸ் 12 அப்ப 250 மொத்தம். 250ல 2/3 பார்ப்பாங்க. இதுல வந்து எத்தனை பேர் அவைக்கு வர்றாங்க, அவைக்கு வருகை புரிந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. மொத்த உறுப்பினர் எத்தனை? மொத்த உறுப்பினர்ல 2/3 இருக்கா. அப்ப மொத்த உறுப்பினர்கள 3/2 பங்கு ஒப்புதல் இருந்தா குடியரசுத் தலைவரை தகுதி நீக்கம் செய்யலாம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடியது ஆர்டிகல் 61ல வரக்கூடியது. இப்ப தெரிஞ்சுக்கிறங்க. இதுதான் பேசிக். சரிங்களா? இதுனா ஜஸ்ட் பேசிக் தான். இதுல இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பார்த்த சிம்பிள் மெஜாரிட்டி, அதே மாதிரி அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டுல சட்ட மேலவை கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் அத கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 160 பேர் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது, 165 பேர் சப்போர்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுல சட்ட மேலவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்ட மேலவை ஆனா 2/3 மெஜாரிட்டியில இருந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கலாம். பாராளுமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. பாராளுமன்றத்தை நீங்க சிம்பிள் மெஜாரிட்டியில ஏத்துக்கிட்டாலே போதும். சரியா? அப்ப சிம்பிள் மெஜாரிட்டில அவைக்கு வருகை புரிந்து 50% எபோவ். அப்சல்யூட் மெஜாரிட்டினா அவைக்கு வர்றவங்க போறவங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஓட்டு போறவங்க போல அவையில மொத்த உறுப்பினர் எத்தனை? 234 234க்கு 50% எபோவ் வரும். அதான் அப்சல்யூட் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா ரிசைன் பண்ணவங்க, டெத் ஆனவங்கள மைனஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்ல 50% எபோவ் பார்ப்பாங்க. அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் 3 விதமா பிரிப்பாங்க. 2/3 அடுத்து 2/3 பிளஸ் 50% ரேட்டிஃபைடு பை த ஸ்டேட்ஸ். மூன்றாவது பிரசிடென்ட் இம்பீச்மென்ட். இந்த 2/3 மெஜாரிட்டிங்கிறது மத்திய அரசாங்கத்துல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்றதுக்காக கொண்டு வருவாங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்றதுக்கு இந்த மெத்தட். இந்த மாதிரி இதுல சம்பந்தமா மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோல நான் இன்னமும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா யாராவது மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. அடுத்து வரக்கூடிய கிளாஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.